அண்மைச் செய்தி. தொடர் விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள். அதிகாலை முதலே பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலில் குவிந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகின்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய, நினைத்தாலே முக்தி தரும் தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதாலும், இன்று முகூர்த்த நாள் என்பதாலும், தொடர்ந்து விடுமுறை என்பதாலும் அதிகாலை முதலே அதிகமான கூட்டம் அலைமோதி வருகின்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு ஆகம் விதிப்படி கோயில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழுங்க சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் வழியாக பொதுமக்களை அனுமதித்து அண்ணாமலை உண்ணாமலை உடனாகிய தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சனம் கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றனர். அண்ணாமலையார் திருக்கோயில் 2ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நாயக்கருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. அண்ணாமலையார் திருக்கோயிலில் சனி மற்றும் ஞாயிறு மட்டுமல்லாமல் விடுமுறை நாட்களில் மாதப்பிறப்பு, வருடப்பிறப்பு, கார்த்திகை தீபம், பௌர்ணமி உள்ளிட்ட அந்த நாட்களில் மட்டுமே கூட்டம் அலைமோது வரும் நிலையில் இன்று விடுமுறை என்பதால் அதிகப்படியான கூட்டங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து செல்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் பகுதிகளில் மட்டும் இல்லாமல் அதே போன்று ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் கூட்டம் அதிகப்படியான வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குறிப்பாக இன்று அதிகாலை நீண்ட வரிசையில் நின்று அமர் தரிசனம் நீண்ட வரிசையில் நின்று மட்டுமே சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக அண்ணாமலையாரை தரிசித்து வருகின்றனர். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.